ராஜலட்சுமி வந்து மகாவுக்கு வந்து தண்டனை தரணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி யாருமே பேச விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி எல்லார்ட்டையுமே சொல்கிறாங்க. யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலையில் மகா என்ன பண்ணுறாங்க, சூர்யாவை எப்படியோ பேச வச்சிடுறாங்க. அதே மாதிரி வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, நேராக வந்து காயத்ரி கிட்டே போயிட்டு இங்கே பாருங்கள், என்கிட்ட பேச மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு காயத்ரி அமைதியாக வந்து காய்கறி கட் பண்ணிகிட்ருக்காங்க. என்கிட்ட நீங்கள் பேசியே ஆகணும், உங்களால் பேச இருக்க முடியாது எனக்கு தெரியும், நான் என்ன தப்பு பண்ணேன் நீங்களே சொல்லுங்கள், நான் ஒரு சின்ன பொண்ணு தானே, உங்கள் மருமக தானே, என்னை மன்னிக்கக்கூடாதா, என்கிட்ட பேச மாட்டிங்களா அப்படின்னோடனே உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காயத்ரி வந்து மனம் இறங்கிடுறாங்க. நீங்கள் என்கிட்ட பேசுங்க, கண்டிப்பாக நான் எல்லோரும் பேச வைக்கிறேன்னு சரின்னு சொல்லிட்டு காயத்ரியும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. மகா வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதன்படி வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், நான் சொல்கிற மாதிரி நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு மகா வந்து சமையல் பண்ணட்டும்னு சொல்லிட்டு காயத்ரி போயிடுறாங்க. அப்போ மகா சமையல் பண்ணுறத பார்த்துட்டு செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க ராஜலட்சுமி. காயத்ரி எதுக்காக சமைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, கையில் பாருங்கள் எவ்வளோ அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விரலை காட்டுறாங்க. சின்ன அடி மாதிரி தான் தெரியுது. இல்லைங்க பெரிய அடி, நான் தெரியாமல் வந்து நசுக்கிக்கிட்டேன் கையை அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இவ தான் சமையலா, டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து சமையல் பண்ணி எல்லாரையும் வச்சுட்டு வந்து ஒரு தட்டு எடுத்து என்ன பண்ணுறாங்க, மணி அடிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் போட்டு மணி அடித்து அப்படியே கூப்பிட்றாங்க எல்லாருமே. இல்லை என்னாச்சு, ஏன் இப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. உடனே வந்து எல்லாம் வந்து சமைச்சு வச்ச எல்லாத்துலேயுமே வந்து ஒரு மெனு கார்டு மாதிரி எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து இதுதான் வந்து சாப்பாடு, இதுதான் வந்து குழம்பு, இதுதான் வந்து பொரியல், அந்த மாதிரி எல்லாமே வந்து டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பேர் எழுதியிருக்கு. சப்பாத்தி பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேர் எழுதியிருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ஒன்றும் புரியாமல் எல்லோரும் யோசிக்கிறாங்க, என்னவா இது, அங்கங்கே பேர் எழுதி வச்சுருக்கே, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. அதுக்கு அமைதியாக இருக்காங்க மகா. என்னம்மா நாங்கள் இவ்வளோ கேட்குறோம், நீ அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சூர்யாவோட அப்பா. அவள் அமைதியாக தான் இருப்பா, எப்படி பேசுவா, அதான் வந்து அத்தையோட ராஜ்யம் தானே இங்கே நடக்குது, அவள் சொல்கிறது தானே, என்னம்மா மௌன விரதமா, மௌன விரதம் இல்லை அத்தை விரதம் அப்படின்றாங்க பாட்டி. என்னாச்சு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவோட அப்பா கேட்குறாரு. நடந்த விஷயத்தை எல்லாமே பாட்டி சொல்கிறாங்க. இங்கே பெரியவங்களுக்கு எந்த மரியாதையும் கிடையாது, இங்கே நான் பெரியவளா அவள் பெரியவளான்னு தெரியல, அவள் எனக்கு ஆர்டர் போடுறா நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதனால் நானும் பேசாமல் இருக்கேன், எல்லாம் என் தலை எழுத்து, இதெல்லாம் பார்க்க என்னால் கண் கூடல, நான் ராமேஸ்வரம் வந்து காசின்னு சொல்லிட்டு போயிடுறேன், எதுக்காக நாங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. என்ன ராஜலட்சுமி இதெல்லாம், என் அம்மாக்கே நீ வந்து அதிகாரம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது வந்துங்க நான் அத்தைக்கு அதுக்கெல்லாம் செய்யலை, ஆனால் இவளுக்கு தான் தண்டனை கொடுக்கணும்னு நினச்சேன், அதனால தான் இப்படி பண்ணேன், என்ன உங்கள் யாருக்கும் பிடிக்கலையா, சரி ஓகே அப்போ நீங்கள் வந்து இருந்துக்குங்க, ஆனால் நான் மட்டும் அவளை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுறாங்க. சரி விடுமா அவளை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து சூர்யாவோட அப்பா வந்து சமாதானப்படுத்துகிறாரு நம்ம மகாவை. நீ விடுமா, நீ கவலைப்படாத, கண்டிப்பாக அவளும் கூடிய சீக்கிரம் பேசிடுவா, சரி டிஃபன் சாப்பிடுங்க அப்படின்னா சூர்யா வந்து வாயை திறக்காமல் வந்து வைக்கட்டுமான்னு கேட்குறாங்க. ஆனால் எதுவுமே திறக்க மாட்டேங்க. என்னடா நீயும் திறக்க மாட்டியா, உங்கள் அம்மா மாதிரி வந்து இப்படி தான் இருப்பியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நான் திறக்கிறேன், சரி சரி வை வை அப்படின்றாரு. அதானே பார்த்தேன் அப்படின்னு மகா வந்து மனசுக்குள்ளே சிரிக்கிறாங்க சூர்யாவை பார்த்து. அடுத்து வந்து சூர்யா வந்து நினச்ச கருத்தை நிறைவேற்றிக்கிறாளே பார்த்தியா, அழகாக ஹோட்டல் மாதிரி வந்து மெனு கார்டெலாம் போட்டு உஷாராக இருக்கா, இவகிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார்.